சின்ன படம் வந்தாலும் சின்ன போஸ்டர் இருக்கும். இங்க பாருங்க தங்களான எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய பட்ஜெட், எவ்வளவு வரலாறு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டரும் தியேட்டர்ல பாத்துங்க. விக்ரம் உழைப்புக்கு இது படம் ஒருத்தா? அதுதான் சொல்ல, அது எப்படியும் நான் நடிக்குதுன்னு நான் சொல்றேன். கமலுக்கு அடுத்து காஸ்டியூம் இல்ல, விக்ரம தவிர யாரும் இல்லைங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு 3% கொடுப்பேன், மொத்த டோட்டல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டோட உழைப்பு தான் அதுல நிறைய இருக்குது. அவர்தான் நல்லா நடிச்சுக்கிறாருங்க, நாமம் போட்டுக்கிறாரு, ஆனா நாமம் இல்லைங்க அது. அஜித் விஜய் மாதிரி அவ்வளவு ஃபேன்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அவ்வளவு பிரம்மாண்டமா ஒண்ணும் இல்ல. ஜி பிரம்மாண்டம் இல்ல, ஒரு சின்ன போஸ்டர் இருக்கா மட்டும் பாருங்க. பிரம்மாண்டம் இல்ல, நீங்க படம் ஓடுதான் தெரியல, அந்த படம்லாம் அந்த போஸ்ட்லாம் இருக்கு. ஒரு சின்ன தங்கமான போஸ்ட் மட்டும் இருக்கான்னு பாருங்க. நீங்க பாருங்க, இதே அஜித் படம் விஜய் படம் வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கல்ல. ஜி அதை பண்ணுவாங்க, இல்ல ஜி ரவுனி தெரியல பண்ணுவாங்க, எங்க பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு சின்ன படம் வந்தாலும் சின்ன போஸ்டர் இருக்கும். இங்க பாருங்க தங்களான எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய பட்ஜெட், எவ்வளவு வரலாறு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டரும் தியேட்டர்ல பாத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? படம் சூப்பர் ஜி. யார் ஆக்டிங் நல்லா இருந்தது? ஜி விக்ரம் நல்லா செம்மையா பண்ணிருக்காரு, ஒர்த்தா பண்ணிருக்காரு. விக்ரம் ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு ஹீரோயின்ல யார் நல்லா பண்ணிருக்காங்க? ஜி ரெண்டு பேருமே தரமா பண்ணிருக்காங்க. ஜி தரமா பண்ணிருக்காங்க. படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? ஜி 10க்கு 10 தான் ஜி. ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட டைவர்ஸுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டோம். மியூசிக் தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுக்கு சம்பந்தம் நல்லா இருக்கு படம், தரமா இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச சீன்? ஜி ஜிம்மிக்கு படம் நல்லா இருக்கும். அந்த டார்த்தின்ற ஒரு சீன் வரும், ஃபைட்ஸ் எல்லாம் சும்மா நல்லா இருக்கு. அப்படியே நம்மளே தியேட்டர்ல நமக்கு ஆக்ரோஷம் வரும், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபைட்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, தரமா இருக்கு, பார்க்கலாம் ஜி. மக்களுக்கு ரீச் பண்ணலாம். அப்போ போஸ்ட் ஆபீஸ் கிடையாது, புரியுதா? தண்டோரை போட்டு கூப்பிட்டு வர வச்சு நம்ம தமிழன் தான், புரியுதுங்களா? அப்ப அங்க தமிழ் அங்க இருக்கிறான், அதுதான் அங்க ஏஜிஎஃப் மாதிரி இருக்கா? ஜேஜேபி அதுல அது வேறங்க, அது பெரிய பெரிய துப்பாக்கி அது ரெண்டு கோளாறு தங்க மேட்டர் தானே, ரெண்டுமே தங்கம் தான். அதே அடிமைத்தனத்தை பத்தின, அதாவது அதுவும் பிரிட்டிஷ் காலத்துல தான் தங்கத்தை கடத்தல் பண்ணாங்க. இது வந்து மலைவாழ் மக்களுக்கு தான் தெரியும், இந்த பொருள் எங்க இருக்குது, அந்த பொருள் எங்க இருக்குது, எங்க பாம்பு இருக்குது, எங்க பூரா இருக்குது. அவங்களுக்கு வந்து அதுலயே ஊறினால தெரியும், புதாளுக்கு போனா தெரியாது. அதனால பாதுகாத்துன்னு இருக்கிறாங்க. அவ்வளவு அருமையா புது பொண்ணு அருமையா நடிச்சுக்குது. உண்மையிலே வந்து ஜாக்கெட் போடாம சொல்லுவாங்க. பசுபதி சார் தாங்க நாமம் போட்டு நடிச்சுக்கிறாருங்க, பூநூல் போட்டு நடிச்சுக்கிறாரு. ஆனா அங்க பிராமினாமம் கிடையாது, யாருமே கிடையாது. அப்படியே கேரக்டர்ல இருந்து மாறி மலைவாழ் மக்களா வந்துடுறாரு. பாரஞ்சித் ஒரு அரசியல் பேசுவார்ல, அது பேசியிருக்காரா இல்ல பொதுவான படமா இருக்கு? அரசியலே கிடையாது, நாட்டை காப்பாத்தனை பத்தி தான் பேசுறாரு. நாட்டை காப்பாத்தனை பத்தி பேசுற அரசியல் இல்ல. விக்ரம் உழைப்புக்கு இது படம் ஒருத்தா? அதுதான் சொல்ல, அது எப்படியும் நான் நடிக்குதுன்னு நான் சொல்றேன். கமலுக்கு அடுத்து காஸ்டியூம் இல்ல, விக்ரம தவிர யாரும் இல்லங்க, யாரும் இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன். யாரோட நடிப்பு பிரம்மாண்டமா இருந்தது? விக்ரம் தாங்க மெயின். பிக்சரே மெயின் வந்து விக்ரம் தான். மத்த கேரக்டர்லாம் புது முகம் சொல்ல முடியல, பசுபதி கேரக்டர், ரெண்டு பேர் தான். ஓவரால் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையில எவ்வளவு கொடுக்கலாம்? 10க்கு பிஜிஎம்க்கு 2%, விக்ரமுக்கு 3%, காஸ்டியூம் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு 3% கொடுப்பேன், மொத்த டோட்டல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டோட உழைப்பு தான் அதுல நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்கு. அது லாங்குவேஜ் எப்படிதான் அவங்க பேசினாங்கன்னு தெரியல, அந்த எனக்கே தெரியல. அது என்ன திருநெல்வேலி பாஷையா கோயம்புத்தூர் பாஷையான்னு தெரியல, மலைவாழ் பேச்சுனா அப்படிதான் இருக்கும். ஓவரால் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. போர் அடிக்குதா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்? மீடியா கிடையாது, குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாதுன்னா ஏ படமா அது, ஏ படமா அது வைரலா இருக்குது. குழந்தைங்க வந்து குடும்பமா வந்து பாக்குறான், குடும்பமே போய் தங்கத்தை தோண்ட போகுது. அது ஒரு குழந்தை இறந்தது, விக்ரம் குழந்தை. அது போல குடும்பம் இல்லையா? அது ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விக்ரம் சொல்ல முடியாது, இப்ப இப்படி நடிக்கிறாரு, அடுத்த படத்துக்கு இப்படி நடிக்கிறாரான்னு தெரியல, ஓகேவா? இல்ல ரெண்டு கண்ணு தெரியாம நடிக்கிறாரான்னு தெரியாது, ரெண்டு கால் இல்லாம நடிக்கிறாரான்னு தெரியாது. அவருடைய கேரக்டர் எது கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு ப்ரூவ் பண்றாள். அவர்தான் நல்லா நடிச்சுக்கிறாருங்க, நாமம் போட்டுக்கிறாரு, ஆனா நாமம் இல்லைங்க. அது மலைவாழ் மக்களா மாறிட்டாரு. நானும் சொல்றது ஆரம்பத்துல அந்த கேரக்டராவே எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தவிர பிஜிஎம்ல ஜிவி பிரகாஷ், எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுவாசி, இந்த மலைவாழ் மியூசிக் கிட்டத்தட்ட 80ல கேட்ட மியூசிக் அதேதான் ஜிவி பிரகாஷ் கொண்டு வந்துக்கிறாரு.